Hello guys, welcome back to Peak Time Learners. In the video database management system na enna and advantages of DBMS over file system இந்த ரெண்டு டாபிக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இதை வந்துட்டு ஷார்ட்டாக டிபிஎம்எஸ்னு சொல்லலாம். இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு டிபிஎம்எஸ் வந்துட்டு டேட்டாபேஸ் ப்ளஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இது ரெண்டும் கம்பைன் ஆகி தான் நமக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து கிடைக்கிது. டேட்டாபேஸ்குள்ள மீனிங் வந்துட்டு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான். நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுற செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தான் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த டேட்டாபேஸும் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமும் சேர்ந்து தான் டிபிஎம்எஸ் ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமாக இருக்குது. அப்போ டிபிஎம்எஸ்க்குள்ள டெஃபினிஷன் என்னென்னா, டிபிஎம்எஸ் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேட்டா அண்ட் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் டு ஸ்டோர் அண்ட் அக்சஸ் தோஸ் டேட்டா இன் அன் ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் மேனர். டிபிஎம்எஸ்னு சொல்கிறது கலெக்ஷன் ஆஃப் இன்டர் ரிலேட்டட் டேட்டா பின்ன செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ். இதை யூஸ் பண்ணி நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கோ அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு தான் வந்துட்டு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதான் வந்துட்டு டிபிஎம்எஸ். இந்த டேட்டாபேஸ் சிஸ்டம் வந்துட்டு பேசிக்கலி நம்ம எதுக்கு டெவலப் பண்ணுறோன்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் இந்த டேட்டாபேஸ் வந்துட்டு டெவலப் பண்ணியிருப்போம். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் இருக்கிற ரெண்டு இம்பார்ட்டன்ட் திங்ஸ், ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு ஸ்டோரேஜ், செகண்ட் ஒன் வந்துட்டு ரிட்ரீவல் ஆஃப் டேட்டா. நமக்கு தேவைப்படுற டேட்டாஸை வந்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். பின்ன நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ நமக்கு தேவைப்படுறப்போ அந்த டேட்டா வந்துட்டு ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் அக்சஸ் பண்ணவும் முடியணும். ஸோ இதெல்லாம் நமக்கு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஒரு டேட்டாபேஸ் வச்சுட்டு நமக்கு வந்துட்டு பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் தான் கூடுதலாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஸ்டார்டிங்கில் ஏர்லி டைம்ஸ்லலாம் ஃபைல் சிஸ்டம்ஸ் தான் இருந்துச்சு. அப்போ வந்துட்டு இந்த டேட்டாபேஸ்லாம் கிடையாது, ஃபைல் சிஸ்டம்ஸ் தான். ஸோ இந்த ஃபைல் சிஸ்டம்ஸ்குள்ளே ட்ராபேக் என்ன, அதுலேருந்து இந்த டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்குள்ளே அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு ட்ராபேக், ஃபைல் சிஸ்டம்குள்ளே ஃபர்ஸ்ட்டு ட்ராபேக் என்னென்னா டேட்டா ரிடண்டன்சி. ரிடண்டன்சினா டூப்ளிகேஷன் தான், டூப்ளிகேட்டாக இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு காலேஜ் டேட்டா வந்துட்டு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு 2 கோர்சஸில் வந்து என்ரோல் பண்ணுறாங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸு மட்டுமே 2 இடத்துல ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது வந்துட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்துட்டு இதுக்கு கூடும் தேவையே இல்லாமல் ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டாவே 2 இடத்துல வந்துட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போ இங்கே வந்துட்டு டூப்ளிகேஷனும் வரும். இது வந்துட்டு ஃபைல் சிஸ்டம்குள்ள ஒரு ட்ராபேக். செகண்ட் ட்ராபேக் வந்து டேட்டா இன்கன்சிஸ்டன்சி. டேட்டா ரிடண்டன்சினால தான் இந்த டேட்டா இன்கன்சிஸ்டன்சி வந்து ரைஸ் ஆகுது. ஸோ லாஸ்ட் எக்ஸாம்பிளில் சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு காலேஜ் டேட்டா வந்து மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்டே வந்துட்டு 2 கோர்ஸில் என்ரோல் பண்ணியிருக்கிறாங்கன்னு. அப்படி ஒரு ஸ்டூடெண்ட் 2 கோர்ஸில் என்ரோல் பண்ணிட்டாங்க. இனி வர்றது என்னென்னா, இப்போது சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அட்ரஸ் சேஞ்ச் பண்ணணுன்னா ஏதாவது ஒரு இதில் மட்டும்தான் மேபி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை சேஞ்ச் பண்ணுற ஆளுக்கு தெரியாது இந்த ஸ்டூடெண்ட்டு 2 கோர்ஸ்லையுமே என்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 2லேயும் சேஞ்ச் பண்ணணும்னு தெரியாதவங்களாக இருந்தால் ஒரு இதில் மட்டும்தான் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ இன்னொரு டேட்டாவில் அட்ரஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து டேட்டா இன்கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடும். பிகாஸ் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே 2 அட்ரஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு டேட்டா இன்கன்சிஸ்டன்சி வந்து ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு ட்ராபேக் வந்துட்டு டேட்டா ஐசோலேஷன். இந்த ஃபைல் சிஸ்டமில் வந்துட்டு டேட்டாஸ் எல்லாமே வேரியஸ் ஃபைல்ஸில் தான் இருக்கும். அண்ட் ஒவ்வொரு ஃபைல்லையுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டாக தான் இருக்கும். ஸோ நியூ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எதையாவது நம்ம எழுதணுன்னா ஒரு ரிட்ரீவ் பண்ணணுன்னா அது வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதான் வந்துட்டு டேட்டா ஐசோலேஷன். ஒவ்வொரு டேட்டாஸுமே வந்துட்டு ஸ்கேட்டர் ஆகி தான் இருக்கும். எல்லா டேட்டாஸுமே டிஃப்ரெண்ட் ஃபைல்ஸில் ஸ்கேட்டராக இருக்கும். ஸோ மேபி இன் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்லேயும் இருக்கும். அப்போ நியூ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எழுதணுன்னா ஒரு ஃபைலை ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு நியூ அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் எழுதுறது கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ராபேக் வந்துட்டு டிபெண்டன்சி ஆன் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ், பின்ன அட்டாமிசிட்டி இஷ்யூஸ், டேட்டா செக்யூரிட்டி, இதெல்லாமே ஃபைல் சிஸ்டம்குள்ள ட்ராபேக்ஸ் தான். அண்ட் இதை ஓவர் கம் பண்ணுற மாதிரி தான் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த டிபிஎம்எஸ்குள்ளே அட்வான்டேஜஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், நோ ரிடண்டன்ட் டேட்டா. இதில் வந்துட்டு ரிடண்டன்ட் டேட்டா வந்து இருக்காது. பிகாஸ் இதில் வந்துட்டு ரிடண்டன்சி ஒரு டூப்ளிகேஷன் எல்லாமே நம்ம நார்மலைசேஷன் ப்ராசஸில் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸும் நமக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸையும் நம்ம வந்துட்டு சேவ் பண்ண முடியும். அதே டைமில் ஆக்சஸ் டைமையும் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், டேட்டா கன்சிஸ்டன்சி அண்ட் இன்டெக்ரிட்டி. ஸோ இந்த டேட்டா கன்சிஸ்டன்சி அண்ட் இன்டெக்ரிட்டி இதுக்குள்ளே மெயின் ப்ராப்ளம் எங்கேருந்து வருதுன்னா ரிடண்டன்ட் டேட்டாவிலேருந்து தான் வருது. டூப்ளிகேட் டேட்டா இருந்தால் தான் அங்கேருந்து தான் டேட்டா இன்கன்சிஸ்டன்சி இன்டெக்ரிட்டி எல்லாமே வந்துட்டு அரைஸ் ஆகும். இங்கே டேட்டா டூப்ளிகேஷன் ஒரு ரிடண்டன்சி இல்லாதனால டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் டேட்டா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் அண்ட் இன்டெக்ரிட்டியும் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், டேட்டா வந்துட்டு செக்யூர்டாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு ப்ரைவசி இருக்கும். லிமிட்டட் ஆக்சஸ் தான். ஸோ லிமிட்டட் ஆக்சஸ்னால் நமக்கு வந்துட்டு டேட்டாவோட ப்ரைவசி வந்து அங்கே இருக்கும். அண்ட் ஈஸி ரெக்கவரி. டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ்லலாம் பேக்கப் இருக்கிறனால, டேட்டாவோட பேக்கப் இருக்கிறனால அது வந்து நம்மளால் ஈஸியாக ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளெக்சிபிள். டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். டேட்டாபேஸ் சிஸ்டம்ஸ் எல்லாம் ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் as compared to ஃபைல் ப்ராசஸிங் சிஸ்டம்ஸ். அப்போது இதான் வந்துட்டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்குள்ள இன்ட்ரொடக்ஷன், ட்ராபேக் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்குள்ளே மோர் வீடியோஸ்க்கு பீக் டைம் லேர்னர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.